Hi friends, welcome to my channel Blouse Designer Priya. இன்னைக்கு நம்ம டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போறோம். ஹார்ட் ஷேப்ல ஃப்ளவர் வர மாதிரி டிசைன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது நெக் நான் தச்சிருக்கேன். இந்த ஷேப் கட் பண்ணிட்டு இந்த ஷேப்ல நம்ம கிளாத் வந்து இந்த கலர் saree தான். saree கிளாத் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ பேக் நெக் நம்ம தைக்க போறோம். லைனிங்ல வச்சு அட்டாச் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/4 இன்ச் வச்சுட்டே வாங்க. அப்படி தச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணும்போது லைனிங் அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஒரே அளவாக சேமாக கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தப்பாக வரும். அதனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இந்த கார்னருக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வளைக்கிறதுக்கு இது நல்லா உங்களுக்கு ஷார்ப்னஸ் வரும். இப்போ திருப்பிடலாம் நெக்க. இந்த மாதிரி நீங்க நெக்கு தச்சுட்டே வந்தீங்கன்னா போதும். இப்போ நெக் நீங்க ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஷேப் கர்வ் வரும். இங்க வந்து கட் வரும். இங்க வந்து நம்ம ஹார்ட் ஷேப்ல இப்ப வைக்க போறோம். ஃப்ளவர் மாதிரி டிசைன்ல வைக்க போறோம். சுத்தி இப்ப லைனிங் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். சைட்ல இருந்த எக்ஸ்ட்ரா பிட்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லேஸ் வச்சிடலாம். லேஸ் வந்து இப்படிதான் வைக்க போறோம். நம்ம இதுல எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறவங்க. இந்த கார்னர் பாருங்க, இப்படி விரல் வச்சுக்கோங்க. ஷார்ப்பா இந்த மாதிரி மடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு கார்னர்லாம் ரொம்ப நீட்டா வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்னு. இது மேல இன்னொரு தையல் போடணும். கேன்வாஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஹார்ட் ஷேப்ல உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி இதை வைக்க போறேன் நான். இதை வந்து இந்த மாதிரி சாரியோட கிளாத்ல வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை ஒட்டிக்கலாம், நீங்க ஸ்டிச் பண்ணவும் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். ஹேண்ட் பாக்ஸ்ல வச்சு நீங்க ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க.
இவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹார்ட் ஷேப்ல. இப்போ ஹார்ட் ஷேப் நம்ம வச்சு கேன்வாஸ்ல ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதில் லேஸ் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. லேஸ் வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே மடித்து தச்சு டாட் பிடிச்சிட்டேன் நான். இந்த மாதிரி டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா வச்சிங்கன்னா தான் இந்த டிசைனுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா டிசைன் வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் டாட் பிடிச்சின்னா இங்கே கரெக்டாக இங்கே டாட் பிடிக்கிற இடம் வரும், உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டு வைங்க. இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுவும் வச்சுடுங்க. இந்த ரெண்டு பக்கமும் சைடில் இருக்கிறத வச்சுட்டு சென்டர் வந்து லாஸ்ட்டில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சென்டர் வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் டிசைனை வச்சுடுங்க. இந்த டிசைன் வச்சது பார்த்தீங்கன்னா நீங்கள் லேஸ் வந்து வைக்கணும். இப்போ லேஸ் டிசைன் வைக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வைக்கிறது மேல இருக்கிற லைனை தச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேல இருக்கிற லைன் தச்சுக்கோங்க. இதை நீங்க கட் பண்ணாதீங்க, இப்படியே ஜாயிண்டா நீங்க தச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க கட் பண்ண ஒரு இது இருக்காது, நீட்டா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, அப்படியே கட் பண்ணாம ஸ்ட்ரெச் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேல லேயர் தைங்க, அப்புறமா கீழே தைங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ உள்ள லைனுக்கு தான் தைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே தச்சுட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். உள்ள ஃபர்ஸ்ட் தச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாவே வராது. கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதை இப்போ எல்லாமே நம்ம வச்சாச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் இங்க ரொம்ப சுருக்கமா தெரியும். இப்ப பாருங்க, தச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இது நீங்க ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்கன்னா தான் தெரியும். இவ்வளவுதான். இந்த இடத்துல நம்ம இந்த பிங்கே வைக்கலாம், ஆனா இது எல்லோ வச்சுன்னா தான் உங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவா தெரியும். எல்லோ கலர் இங்க வச்சிடணும். உங்களுக்கு இந்த சைடு வந்து முந்தானி போட்டு முந்தி வருவாங்க. இங்க பின் போறதுனால உங்களுக்கு இந்த சைடு மறைஞ்சிடும். இந்த சைடுல நமக்கு இருக்கு. இப்படி ஸ்டிச் பண்ணோம்னா இப்படி வரும் உங்களுக்கு பிளவுஸ். ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஆனா ரொம்பவே அழகா இருக்கும். ஸ்லீவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் இதோட ஸ்லீவுக்கும் டிசைன் ஹார்ட் ஷேப் வச்சு தச்சு உங்களுக்கு அப்லோட் பண்றேன். பாருங்க அந்த வீடியோவும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பிளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா இருக்கிற டிசைன் தான். நீங்களே வீட்லயும் ட்ரை பண்ணலாம். இப்ப ஸ்டிச் பண்ண கத்துக்கிட்டவங்க வீட்ல டிசைன் பிளவுஸ் தைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். பெல் ஐக்கான அழுத்திக்கங்க. தேங்க்யூ.